السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الساعي على الأرملة والمسكين كالمجاهد في سبيل الله، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரில் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி உள்ளது. பெண்கள் சார்ந்த விஷயங்களிலே எப்படி இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய உரிமைகள், அவர்களுடைய கடமைகள், அவர்களுடைய பாதுகாப்பு முறை, இவற்றையெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையிலே போதித்து தந்திருக்கிறது. அந்த வகையிலே பெண்கள் சார்ந்த விஷயம் என்று பார்க்கும் பொழுது, கணவன் இறந்ததற்கு பிறகு அல்லது கணவன் தலாக்கு விட்டதற்கு பிறகு பெண்களுடைய நிலைமை கொஞ்சம் பரிதாபம். அந்த சூழ்நிலையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது சார்ந்த வழிகாட்டுதல்கள் என்ன என்பதைத்தான் நாம் இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கின்றோம். ஜும்மாவினுடைய தலைப்பாக விதவைகளை கவனியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடந்த 2011ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வாழக்கூடிய விதவைகளின் மொத்த எண்ணிக்கை 4.3 கோடி. இது நம் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களது எண்ணிக்கையில் 7.3% இருக்கிறது. ஒட்டுமொத்த பெண்களுடைய சதவிகிதத்தில் 7.3% விதவைகளாக இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் விதவை பெண்களின் எண்ணிக்கை 38.56 லட்சமாக இருந்தது. சுமார் ஏறத்தாழ 40 லட்சம் விதவைகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இது தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களின் எண்ணிக்கையில் 10.7% இருக்கிறது விதவை பெண்களுடைய அளவு. இந்த புள்ளி விவரத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் வாழக்கூடிய விதவைகளின் எண்ணிக்கையே தேசிய அளவை விட 3.4% அதிகமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய நாட்டிலே, இந்தியாவிலேயே அதிகம் விதவைகள் வாழக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். விதவைகளின் நிலை எப்படி இருக்கிறது? நம் நாட்டில் உள்ள மற்ற சமூகங்களின் விதவைகளின் நிலை மிகவும் துயரம் மிகுந்தது.
அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மை முஸ்லீமாக ஆக்கி இஸ்லாத்தை கையில் கொடுத்து கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை முறைகள் அத்தனையும் ரொம்ப ஒரு அற்புதமான பாதுகாப்பான வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். மற்ற மார்க்கத்தில் பல இடங்களிலே சறுக்கல்கள் இருக்கிறது, பல இடங்களிலே மனிதாபிமானம் இல்லாமல் போய்விடுகிறது, பல இடங்களிலே மனிதனுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை திணிக்கப்படுகிறது, சற்றும் மனிதனுக்கு பயனளிக்காத விஷயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவன் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவனுக்கு நல்லது என்று சரியான வழிகாட்டுதலோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மற்ற சமூகங்களை நாம் பார்க்கும் பொழுது விதவை என்று வந்துவிட்டால் அந்த பெண்களுடைய துயரம் இருக்கிறதே சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் பரவாயில்லை என்று இருந்தாலும் கூட, ஆனால் விதவை என்று வரும்பொழுது மற்ற சமூகங்களிலே அவருடைய வாழ்க்கை தரம் ஒரு சாதாரண பெண்ணுடைய வாழ்க்கையை விட ரொம்பவும் மிக குறைவானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு காலத்திலே சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. கணவன் இறந்து போனால் அந்த கணவனை எரிக்கக்கூடிய நெருப்பிலே இவளே தானாக முன்வந்து விழுந்து விட வேண்டும், அல்லது வலுக்கட்டாயமாக தூக்கி போடப்படுவார். ஆக மொத்தத்தில் கணவன் இறந்ததற்கு பிறகு இவளுக்கு வாழ்க்கை கிடையாது, அந்த கணவன் எரியக்கூடிய நெருப்பிலே செத்து மடிய வேண்டும். இதுக்கு பேர் தான் சதி அப்படின்னு சொல்லப்படுது, உடன்கட்டை ஏறுதல். இது ஆக ஒரு மோசமான ஒரு விஷயம், மனிதாபிமானமற்ற செயல். கணவன் இறந்து போய்விட்டால் அந்த பெண் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவள் என்று சாகடிக்க துணியக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. இது 1829ஆம் ஆண்டு வரையிலும், கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சட்டம் ஏற்படுத்தும் வரையிலும் இந்த உடன்கட்டை ஏறுதல் நடைபெற்று கொண்டே இருந்தது. கொஞ்ச நஞ்சமல்ல, அதிகமாக நடந்து கொண்டே இருந்தது. 1829ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் ஜெனரல் கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்தான் இந்த உடன்கட்டை ஏறுதலை தடை செய்கிறார். 49 நபர் ஆய்வு செய்து இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல், இது ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை, பழக்க வழக்கம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றுகிறார் வில்லியம் பெண்டிங் பிரபு. இனிமே உடன்கட்டை ஏறுவது தடை செய்யப்படுகிறது. யாராவது அதற்கு ஆதரவளித்தாலோ அதற்கு உதவி செய்தாலோ அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதற்கு முன்பு வரையும் சரி என்று சொல்லக்கூடிய இந்த உடன்கட்டை ஏறுதல் ஏராளமான முறையில் நடந்து கொண்டே இருந்தது. கடைசியாக இந்த பெண்டிங் பிரபு இப்படி ஒரு சட்டத்தை போடுகிறார். அதையும் கூட பழமைவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதிர்த்து என்ன செஞ்சாங்க, வழக்காடினார்கள். 1837 இந்திய தண்டனை சட்டத்தை ஏற்படுத்திய தாமஸ் மெக்காலே என்பவர் இந்த சட்டத்தை கொஞ்சம் நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை அந்த தண்டனை சட்டத்தில் பதிவு செய்கிறார். மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் செய்யலாம், அல்லது தன்னுடைய கௌரவத்துக்காண்டி ஒரு பெண்மணி அப்படி செய்யலாம், ஆகையினால் இதை ஒரு தற்கொலையாகத்தான் கருத வேண்டுமே தவிர இது ஒரு கொலை குற்றமாக ஆக்கக்கூடாது என்ற ஒரு குறிப்பை அந்த தண்டனை சட்டத்திலே எழுதுகிறார். இது காலப்போக்கிலே இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது நமது நாட்டிலே கடைசியாக உடன்கட்டை ஏறக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. 1987 ராஜஸ்தானில் 18 வயது நிரம்பிய பெண் திருமணமாகி 8 மாதங்கள் கணவன் இறந்து விடுகிறான். ஒரு சின்ன கிராமம், கணவன் இறந்து விடுகிறான். இறந்ததற்கு பிறகு அந்த பெண்ணுடைய பேரு ரூப் கன்வர் என்ற பெயர். 1987 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது. கணவன் இறந்ததற்கு பிறகு
கணவனை எரியூட்டக்கூடிய அந்த நெருப்பிலே இந்த பெண்மணியும் எரியூட்டப்படுகிறார். இந்த வரலாறு நம்ம படித்து பார்க்கும்போது இணையதளத்தில் விக்கிபீடியாவில் சொல்லப்பட்டிருக்குது, அந்த நிகழ்ச்சியை பல ஆயிரக்கணக்கான வேடிக்கை பார்த்தனர், பல நபர்கள் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய இந்தியாவிலே கடைசியாக உடன்கட்டை ஏறக்கூடிய நிகழ்ச்சி. அதோடு முழுமையாக தடை செய்யப்பட்டது. ராஜீவ்காந்தி அரசு ஒரு சட்டத்தை இயற்றி, எப்படி வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன சட்டத்தை கொடுத்தாரோ அதையே வலியுறுத்தி உடன்கட்டை ஏறுவது முழுவதுமாக தடுக்கப்படுகிறது. யாராவது அதை ஆதரவளித்தாலோ உதவி செய்தாலோ 7 ஆண்டுகள் வரை அவளுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். அதற்கு பிறகுதான் பெண்கள் கணவனை இழந்தாலும் கூட இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. இப்படியெல்லாம் பெண்கள் சிரமத்தை அனுபவித்தார்கள். மிகப்பெரிய ஒரு கொடூரம் உடன்கட்டை ஏறுவது. ஆனால் இதற்கெல்லாம் பெரியவர்கள் என்ன செஞ்சாங்க? ரொம்ப போர்க்கொடி தூக்குனாங்க. இதை தடை செய்வதற்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்கள் சார்ந்த விஷயங்களில் தெளிவான வழிகாட்டுதல்கள், திருமணம் சார்ந்த விஷயத்திலே தெளிவான வழிகாட்டுதல்கள், விவாகரத்து சார்ந்த விஷயங்களிலே தெளிவாக வழிகாட்டுதல்கள். கிறிஸ்தவ மதத்திலே திருமணத்தை அவ்வளவு சீக்கிரம் பிரிக்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கருத்து வேறுபாடு வறுமையானால், வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னால், வாழ்வதற்கு இயலவில்லை என்று சொன்னால் இலகுவான முறையில் பிரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை வழங்குகிறது. ஏன்? அங்கு பெண் உரிமை பாதிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. இன்னைக்கு விதவைகள், கணவனை இழந்தவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இஸ்லாத்திலே அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஏனைய சமூகங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இஸ்லாத்திலே கிடையாது. காரணம், இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல் அற்புதமானது. விதவைக்கு எப்படி மறுமணம் செய்ய வேண்டும், விதவையுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கணவனுடைய இறப்புக்கு பல காரணம் இருக்குது. சீக்கிரமாகவே விதவை ஆகிறாங்க சின்ன பெண்கள். மது, போதை, கஞ்சா, இது போன்ற போதை பழக்கத்துக்கு அடிமையாகி விரைவாக இறந்து போகிறாங்க. இறப்புங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். இருந்தாலும் காரணிகள் என்று பார்க்கும் பொழுது தற்கொலை, ஒரு திருமணம் முடித்த ஒரு ஆண்மகன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்று சொன்னால் மனைவி விதவையாகி போகிறார், பிள்ளைகள் அனாதையாகி போகிறது. அதற்கு பிறருடைய வாழ்வாதாரத்துடைய அந்த வழிகாட்டுதல்கள். அதனால்தான் இஸ்லாம் நமக்கு விதவைகளுக்கு வழிகாட்டும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் மறுமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறது. யாரெல்லாம் திருமணம் முடிச்சிருக்கிறாங்களோ, திருமணம் முடிக்காம இருக்கிறாங்களோ, திருமணம் முடிச்சு யாரு விதவைகளாக இருக்கிறார்களோ, நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். குர்ஆன் சொல்லி தருகிறது. மறுமணம் ஏற்கப்படலை ஒரு காலத்துல. கிட்டத்தட்ட 1856 தான் பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் வருகிறது. இன்றும் கூட அந்த மறுமணத்தை விரும்பாதவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். மறுமணம் செய்து வைக்கக்கூடாது, இது என்னுடைய குடும்பத்தினுடைய கௌரவம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமுதாயத்தில் அவருடைய பாதிப்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? ஒரு விதவை சமூகங்களிலே, சமுதாயத்திலே ஒடுக்கப்படுகிறாள். மறுமணத்திற்காக வாய்ப்பு மறுக்கப்பட்டு விடுமையானால் காலம் முழுவதும் மன உளைச்சலிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு விதவை பெண்ணுக்கு இருக்கிறது. நமது நாட்டின் பெருமை மிகு வல்லமை வாய்ந்த பிரதமராக இருந்த இந்திரா காந்தி ஒரு காலத்தில் அவர் கணவர் இல்லாதவராக இருந்த காரணத்தினால் காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு கிணற்றறையில் அவரை சந்தித்தார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே விதவை என்பதற்கு எவ்வளவு பாரபட்சம் காட்டப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசின்னு ஒரு ஊர் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். விதவைகள் அப்பெல்லாம் அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. அவருடைய நிலைமை ஆக மோசம். சரியான உணவு இருக்காது, சரியான உடை உடுத்த முடியாது. ஒரு சாதாரண பெண்மணிக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் அந்த பெண்களுக்கு கிடைக்காது. நமது நாட்டில் இந்த விதவைகள் மறுமணம் செய்யணும், உடன்கட்டை ஏறுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் மிக முக்கியமான நபர்கள் ராஜாராம் மோகன் ராய். அதனால தான் ராஜாராம் மோகன் ராயும் கிட்டத்தட்ட 300 நபர்களும் சேர்ந்து
வில்லியம் பெண்டிங் பிரபுவை என்ன செஞ்சாங்க, வாழ்த்து கூறி நன்றி தெரிவித்தாங்க. நீங்கள் செஞ்ச இந்த சட்டம் இருக்கிற ரொம்ப அற்புதமானது, உடன்கட்டை ஏறுவதை தடுக்கக்கூடிய இந்த சட்டம் இருக்கிறதே மிகவும் நல்ல விஷயம் என்று சொல்லி பாராட்டி நன்றி தெரிவித்தார்கள். விதவை தாய் பெற்ற மகன்கள் தான் இன்னைக்கு ஒளிமயமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நமது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய தாயார் ஆமினா அம்மாள் தன் கணவரை பறி கொடுத்ததற்கு நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். 6 வருடம் ஆமினா அம்மா என்ன செஞ்சாங்க, கணவன் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, குழந்தையை வளர்த்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விதவை தாய் பெற்றெடுத்த ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்ற உச்சம் எவ்வளவு பெரியது நாம் வரலாற்றை பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், இத்தகைய பெருமைக்குரிய வரலாறுகள் வேறு சமூகங்களில் கிடையாது. இஸ்லாத்துக்கு மட்டுமே இந்த மகத்துவம் இருக்கிறது. மகத்துவமான இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றான். வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய 25 வயதுல முதல் திருமணமாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் திருமணம். ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 3வது திருமணம். அதற்கு முன்பாக 2 திருமணம் நடைபெற்று கணவன்களை இழந்திருக்கிறார்கள். 2 கணவருமே இறந்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு சமுதாய சூழலை நாம் பார்க்கிறோம். விதவை என்று சொன்னால் ஒதுக்கப்படுதல், பொது நிகழ்வுகளை சரியான முறையில் கலந்து கொள்ள முடியாது, பொது நிகழ்ச்சிகளிலே முன்னிலை வகிக்க முடியாது. ஒரு திருமணம் என்று வரும் பொழுது நமது சமூகத்திலே இருக்கிறது. ஒரு திருமணம் என்று வரும் பொழுது பெண்ணுக்கு அருகாமையில் உட்கார முடியாது, பெண்ணிற்கு சில நகைகளை போட முடியாது. இப்போ வளமையில் நம்ம இஸ்லாத்தில் அது இல்லாத ஒரு காரியம்தான். இருந்தாலும் வளமையில் ஒரு விஷயம் இருக்குது, கரிசமணி போடக்கூடிய ஒரு விஷயம். நிக்காக முடிச்சதுக்கு பிறகு பெண்ணுக்கு என்ன செய்வாங்க, கரிசமணி போடுவாங்க. அதை போடுறவங்க ஒரு பெரிய மனிதர் என்ன செய்வாங்க, இருக்கக்கூடிய நபர்கள்லேயே ஒரு நல்ல ஒரு பெரிய மனிதர் என்ன செய்வாங்க, போடுவாங்க, பெரிய பெண்மணி போடுவாங்க, அந்த கரிசமணியை போட்டு விடுவாங்க. இது வழக்கம் இருக்கிறது. அப்படி போடக்கூடிய சூழ்நிலையில் யாராவது ஒரு விதவை பெண்மணி இருந்தார்கள் ஆனால் அவர்களை தவிர்த்து விடுகிறார்கள். இப்படியாக விதவை பெண்மணிகள் காலம் காலமாக ஓரம் கட்டப்பட்டு கொண்டே வருகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவான வழிகாட்டுதல் இருப்பதின் காரணமாக கொஞ்சம் பரவாயில்லை. ஹதீஜா அம்மா 2 கணவரை இறந்துட்டு 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிச்சாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சாதாரண ஆள் கிடையாது. டெய்லி என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தவங்க பொண்ணு கேட்டு வருவாங்க, வரலாறுல எழுதுறாங்க. டெய்லி ஒரு குறைசிவாசி என்ன செய்வாங்க, பொண்ணு கேட்டு வருவாங்க. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அதுக்கு வெட்கப்படல. தாம் 2 கணவரை இழந்துட்டோம், விதவை பெண்ணு ஓரங்கட்டி உட்காரல. தன்னுடைய துணை நமக்கு யார் சரியா வருவாங்க, சரியான நபரை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்ததற்கு பிறகு ஏராளமான வளங்களை பெறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, நான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு எனக்கு நிறைய அல்லாஹ் என்ன செஞ்சான், நியாமத்துகளை செஞ்சான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூலமாக தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மூலமாக தான். மற்ற மனைவிமார்களுக்கு குழந்தைகள் இல்லை. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, என்னையை எல்லோரும் மறுத்த பொழுது, நிராகரித்த பொழுது ஹதீஜா என்னை ஈமான் கொண்டார். எல்லோரும் என்னை, மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய போது ஹதீஜா என்னை உண்மைப்படுத்தினார். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ஹதீஜாவின் மூலமாக எனக்கு பிள்ளை பேரை வழங்கினான். இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. நம்முடைய மனைவிமார்கள் ரொம்ப நம்ம மதிக்கணும். நம்முடைய மனைவிமார்களை மதிக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவங்க மூலமா நம்ம குழந்தையை கொடுத்துருக்கிறான். அப்படின்னா மதிப்பிற்குரிய ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, எனக்கு குழந்தை பாக்கியத்தை யார் மூலமா அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஹதீஜா மூலமா தான் கொடுத்துருக்கான் ரலியல்லாஹு தஆலா. இப்படியெல்லாம் பெரும் பாக்கியத்துக்கு சொந்தக்காரராக ஆனது
கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விதவை என்று ஒடுக்கப்படலை, விதவை என்று உட்கார்ந்துடல. விதவை 2 திருமணம் முடிந்ததற்கு பிறகும் கூட, 2 கணவனை இழந்ததற்கு பிறகும் கூட, 3ஆவதாக கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்தார்கள். ஒவ்வொரு பெண்மணியும் இந்த வரலாற்றை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது. இறப்பு என்பது வரும். கணவன் இறந்து போயிடலாம், மனைவி இறந்து போயிடலாம். மறுமணம் என்பது நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும், மார்க்கம் வலியுறுத்துகிறது. காரணம் ஏராளம் இருக்கிறது. விதவைகளை ஆதரிப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் குறைவு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ நன்மையான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம், அனாதைகளை ஆதரிச்சிருக்கிறாங்க. அவங்க திருமணம் செய்த பெண்மணிகள்ல அதிகமான நபர் விதவை பெண்மணிகள். விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க. விதவைகளை ஆதரித்து நிற்பது இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸாஇ அலல் அர்மிலத்தி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ். யார் இந்த விதவை பெண்களுக்கு உதவி செய்கிறாங்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பாதையில போர் புரிந்தவருடைய நன்மையை போன்று வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிந்தவரை போன்றவர் ஆவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விதவைகளை அரவணைக்கணும், விதவைகளை கவனிக்கணும். அரவணைக்கிறதுனா என்ன? முதல் விஷயம் அவங்களுக்கு ஆறுதல் தருவது. கவலைப்படாதீங்க. நம்முடைய உறவினர்களை விதவைகள் யாரும் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்கள இருக்கலாம், நம்முடைய முஹல்லாவாசியில் இருப்பாங்க. கணவனை இழப்பதும் மனைவியை இழப்பும் சாதாரண விஷயம் அல்ல. 2 பேருமே ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானவங்க. ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியம் ஆணும் பெண்ணு 2 பேர் தான். ஆண் இல்லாட்டாலும் சிரமம், பெண்ணு இல்லாட்டாலும் சிரமம். இப்ப கணவனை இழந்தோ அல்லது மனைவியை இழந்தவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலாக நம்ம என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்த வேண்டும். 2வது நம்பிக்கை ஊட்டணும். விதவைகளை அரவணைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் படுத்தணும். இப்படி சொல்லலாம், இதோட உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போறதில்லை, அல்லாஹ் உங்களுக்கு வேற நல்ல வாழ்க்கையை வச்சிருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொஞ்சம் கவனிங்க. கதிஜா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையை கொஞ்சம் கவனிங்க. இப்படியெல்லாம் அவங்க பலகீனமா இருந்தாங்க, சிரமப்பட்டாங்க. கதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்ததற்கு பிறகு எப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை அடைஞ்சாங்க. இது போன்ற விஷயங்களை சொல்லி அவர்கள் ஆறுதல் படுத்தணும். 3வது விஷயம், குடும்பத்தார்களும் சமுதாயம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், யார் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம், அதாவது மறுமணம் செய்து வைப்பது. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல விதவை பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த குடும்பமே தடையாக இருக்கிறது திருமணம் முடித்து வைப்பதற்கு. குடும்பமே தடையாக இருக்கிறது. சில நேரத்தில் அந்த பெண்ணே நினைத்துக் கொள்கிறாள், வயது கொஞ்சம் ஆகிவிட்டது, இதற்கு பிறகு நான் திருமணம் முடித்தால் யார் என்ன சொல்வார்களோ. திருமணம் என்பது ஹலாலான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு கடமை. அதிலும் குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள், விதவை பெண்கள் திருமணம் முடித்துக் கொள்வது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக வழிகாட்டிய ஒரு விஷயம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பெண்களை என்ன செஞ்சாங்க? திருமணம் முடிச்சாங்க. சில பெண்களை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவருடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 2 பேரும் எப்படிப்பட்ட கணவன் மனைவினா காதல் ததும்பக்கூடிய கணவன் மனைவி. அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. தனியா போறாங்க மனைவியை விட்டுட்டு. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய கை குழந்தையை தூக்கிக்கிட்டு கணவரை சந்திக்கிறதுக்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நடந்தே சென்றார்கள். அப்பேற்பட்ட இணை பிரியாத தம்பதிகள் உம்மு சலமா அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. உஹதுடைய யுத்தத்துல அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஷஹீதாயிடுறாங்க. உம்மு சலமா அப்படியே துடிச்சு போறாங்க, கணவனை இழந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. உம்மு சலமா இந்த துவாவை ஓதுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு ஒரு சின்ன துவாவை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துவாவை ஓதுங்க அப்படின்னு. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா ஓதிட்டு அமைதி காக்குறாங்க. யோசிக்கிறாங்க, நமக்கு அபூ சலமாவோட எப்படி ஒரு கணவர் கிடைக்க முடியும்? இனிமே இதை விட அபூ சலமாவோட எனக்கு ஒரு கணவர் அல்லாஹ் எப்படி தருவான் அப்படிங்கிற சிந்தனையோட இருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அப்ப அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்தரமான மனிதர் தானே, மேன்மையானவர்கள் தானே.
அது மட்டுமல்ல, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளை நான் பராமரிக்கிறேன். விதவையை மட்டும் பராமரிக்கிறது இல்லை, அவர்கள் மூலமாக பெற்றெடுத்த குழந்தைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராமரிச்சாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு வறுமையானால் விதவைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கணும். அதே போன்ற விதவைகளை திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் அந்த பெண்ணுக்கு குழந்தைகள் இருக்குமே, ஆனால் அவங்களையும் சேர்ந்து பராமரிங்க. அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கை நிறைய பரக்கத்துக்களை செய்வான். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, நம்முடைய உறவினர்களை கவனிக்கிறது இல்லை, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை கவனிக்கிறது இல்லை, எங்கேயோ போய் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய உறவினர்ல சின்ன மாமையன், பெரிய மாமையன், மாமா மையன் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஆனால் நம்முடைய காசு பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயோ போய் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால தான் மார்க்கம் சொல்லி தருகிறது, முதல்ல உன்னுடைய உறவினரை கவனித்துக்கொள், பிறகு பக்கத்து வீட்டுக்காரரை கவனித்துக்கொள், பிறகு அதுக்கு பிறகு அடுத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவைகளை அரவணைத்தார்கள். அது மட்டுமல்ல, நிறைய நன்மை என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஹதீஸில் நமக்கு பார்க்கும் பொழுது ஏராளமான நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவதை போன்ற ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது. இப்போ எப்பேற்பட்ட நன்மை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா விதவைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் பண்ணி வைக்கணும்னே குர்ஆன்ல நமக்கு சொல்லி தர்றான். அதற்கு முன்னாடி சில நேரங்களில் கணவன் என்ன செஞ்சு தலாக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களும் இந்த விதவையில் கட்டுப்பட்டவங்க தான். அவங்களுக்கு என்ன செய்ய, நம்ம அரவணைக்கணும், திருமணத்துக்கு வழிகாட்டணும். அதே போன்று சில கணவன்மார்கள் இருக்கிற இடமே தெரியாது. சில பெண்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்க. வெளிநாடுகளில் தலைமறைவாக போயிடுறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, நீண்ட காலமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை இல்லை, இப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. நீண்ட காலமாக கணவனுக்கும் மனைவிக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, அப்படியே போகுது காலம். ஒரு பெண்ணுக்கு ஒரு நேரத்தை அந்த பெண்ணை இன்னொருத்தவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு பெண் கேட்டு வர்றாங்க. இப்போ அந்த குடும்பத்திலே ஜமாத்துக்கு ஓடோடி வர்றாங்க, என்னுடைய பெண்ணுக்கு இன்னொரு வரன் வந்திருக்கிறது, என்ன செய்ய, சீக்கிரமாக அந்த பழைய இதுகளை முடிச்சு விடுங்க, முன்னால் அந்த கணவனை முடிச்சு விடுங்க, எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இது போன்ற காலகட்டத்திலே மிக முக்கியமாக நமக்கு மார்க்கம் நிறைய வழிகாட்டுதல்களை சொல்லி தந்திருக்கிறது. ஒரு நீண்ட காலமாக கணவன் மனைவி சேராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கணவன் அங்கே எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, அல்லது மனைவி எங்கே இருக்கிறாங்க தெரியல. இது போன்ற நெருக்கடியான சூழ்நிலையில முன்கூட்டியே மார்க்க சட்டத்தை தெரிந்து கொண்டு அதற்கான தீர்வை ஏற்றி தலாக்கை நாம் பெற்றுக்கொள்வோமேயானால் சரியான நேரத்தில் நமக்கு சரியான வரன் வரும்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ தலாக்கே நிகழலை, நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை இல்லை, இப்போ பெண் கேட்குறாங்க இன்னொருத்தவங்க உடனே திருமணம் பண்ணி வைக்க முடியுமான்னு வைக்க முடியாது. தலாக்கு விடணும், இத்தா இருக்கணும், இத்தாக்கு பிறகுதான் திருமணம் முடிக்க முடியும். இப்போ இந்த வழிகாட்டுதல் என்பது மிக முக்கியம். இதில் சில பேருக்கு என்ன அப்படின்னா, சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் பெண்களுக்கு. தலாக்கு விடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது விதவை பெண்ணாக இருந்தாலும் சரி, மறுமணம் செய்து முடிக்கிறது இல்லை. மறுமணங்கிறதே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஏன் திருமணம் செய்து வைக்காமல் போன அப்படி எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெண்கள் காலம் முழுவதும் சரியான மகிழ்ச்சியோடு அவங்க இருக்கவே முடியாது. திருமணம் முடிக்கலை அப்படின்னா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க விலகிக்கிடுவாங்க. பெண்கள் இந்த சமுதாயத்தில் தனியாக வாழவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் விதவை பெண்கள், தலாக்கு விடப்பட்ட பெண்கள், தனியாக இருக்கக்கூடிய பெண்களை ஆண்கள் தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையினால நான் சம்பாதித்துக் கொள்கிறேன், எனக்கு சம்பாத்தியம் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு வசதி இருக்கு, நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று யாராவது நினைத்தால், சமீபத்தில் ரத்தன் டாட்டா இறந்து போனார், மிகப்பெரிய கோடீஸ்வரர் ரத்தன் டாட்டா. அவருடைய ஜீவிய காலத்தை சொல்லி வருத்தப்பட்ட ஒரு செய்தி, நான் திருமணம் முடிக்காம போயிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கல அப்படின்னா என்ன கிடையாது, சுன்னத்தை புறக்கணிச்சிட்டார் அப்படின்னா அவர் என்னை சார்ந்தவரை இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நான் சம்பாதிக்கிறேன் என்ற ஒரு இருமாப்பு பெண்களிடத்துல மறுமணம் செய்வதை தவிர்க்க செய்கிறது. சில பெண்கள் தலாக்காய் வீட்டில் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, போகலை. சில பெண்கள் விதவையா வீட்டிலே இருக்கிறாங்க. காரணம் என்ன, நான் சாப்பிட்டு இருக்க மேலே வேலை பார்க்குறேன், இல்லை மற்ற இடங்கள் நான் வேலை பார்க்குறேன், என்னால் உழைச்சி சாப்பிட முடியும், எனக்கு படிப்பு இருக்குது, வருமானம் இருக்குது, இல்லை எங்கள் அத்தாவுடைய காசு பணம் இருக்குது, அதனால திருமணம் முடிக்க மாட்டேன். ஒரு நேரத்தில் தனியாக பெண்களால் வாழவே முடியாது. கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அதனால இதனுடைய பொறுப்பு யாருக்கு அப்படின்னா குடும்பத்தாருக்கு மிக முக்கியமான பொறுப்பு.
நம்முடைய குடும்பங்களில் விதவை பெண்கள் இருப்பார்களேயானால், தலாக்கு விடப்பட்ட பெண்கள் இருப்பார்களேயானால், அவர்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு தயார் செய்ய வேண்டும். இதில் ஜமாத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. விதவை பெண்களை, அனாதைகளை ஆதரிப்பதிலே மிக முக்கியமான பங்கு ஜமாத்துக்கு இருக்கிறது. விதவை பெண்கள் நம்முடைய மொஹல்லால எவ்வளவு இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க? தலாக் விடப்பட்ட பெண்கள் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? ஏழைகளாக எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? அவருடைய பிள்ளைகள் எத்தனை இருக்கிறது? எப்படி அவங்க சாப்பிட்றாங்க, எப்படி அவங்க படிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி என்று கணக்கிடுவது, அவங்களை கவனித்துக் கொள்வது ஒரு ஊருடைய மொஹல்லாவுடைய ஜமாத்துக்கும் சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, கணவன் தலாக் விடப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, விதவை கணவனை இழந்த பெண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட காலத்திற்கு இத்தா இருந்துவிட்டு இத்தாவுக்கு பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று பார்க்கிறோம், திருமணம் விதவை பெண்கள் திருமணம் முடித்து கணவனை இழந்த விதவை பெண்கள் அவர்கள் படக்கூடிய பாட், நமக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்லேயே நிறையா பேர் கணவனை இழந்ததுக்கு பிறகு கூலி வேலைக்கு போகிற ஆளுக்கு இருக்கிறாங்க, கடை வேலைக்கு போகிற ஆளுக்கு இருக்கிறாங்க, பெரியவங்க வீட்டில் போய் என்ன செய்கிறாங்க, பாத்திரம் துணி துவைக்கக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க, மாவு அரைச்சி கொடுத்து அந்த மாவை விற்பனை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயம் என்ன செய்யல, எதையுமே கண்டுகொள்ளாமல் செல்லுமையானால் நிச்சயமாக நம்ம பதில் சொல்லணும். ஆகையினால யாராவது விதவை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஜமாத்துடைய நிர்வாகத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வாங்க. இல்லை அவங்களுடைய பக்கத்தில் யார் செல்வந்தருடைய மிக முக்கியமான பொறுப்பு, நம்ம ஜக்காத்து நம்ம கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் எங்கேயோ போய் கொடுக்கறது முக்கியம் அல்ல, நமக்கு பக்கத்தில் யாராவது விதவை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, ஏன்னா அவங்க தான் என்ன செய்ய கேட்க முடியாது, ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே எல்லாத்திற்கும் வழிகாட்டியது போல விதவைகளுக்கும் வழிகாட்டி தந்திருக்கிறான். அந்த விதவைகளை கவனிங்கள் என்ற வார்த்தை மிக முக்கியம். நம் அனைவருக்கும் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கி நல்ல அமல்களை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.